அவர் எபெனேசர். இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார், இதுவரை காத்தவர் இன்னும் காப்பார். சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் தம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேலுக்காக அவர் ஜெபிக்கும் போது மிஸ்பாவிலே ஜனங்களை அவர் கூட்டுகிறார், பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாய் வருகிறார். ஜனங்கள்லாம் சாமுவேல்கிட்ட சொல்றாங்க, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த பெலிஸ்திய ஜனத்தை முறியடிக்க எங்களால் கூடாது, தேவனிடத்தில் மன்றாடுங்கள் என்று சொன்னபோது சாமுவேல் மன்றாடி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அந்த பெலிஸ்தியருக்கு விரோதமாக தேவன் யுத்தம் செய்ததாலே ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான அந்த வெற்றி, இஸ்ரவேல் மக்களால் பெற முடியாத வெற்றியை தேவன் அவங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். இன்னைக்கு நமக்கு அப்படி ஆண்டவர் தருவார். ஆண்டவர் நம்மளால பெற முடியாத வெற்றியை, நம்மளால முடியாத ஒண்ணு கர்த்தர் நமக்காக செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை தட்டி சோதனம் பண்ணுங்க. என்னால முடியாத என் இயேசு எனக்கு செய்வார். என் குடும்பத்தில் என்னால முடியாததை, என்னால மாற்ற முடியாததை கர்த்தர் மாற்றுவார். என்னால் உருவாக்க முடியாத கர்த்தர் உருவாக்குவார். என்னால் அடைக்க முடியாத கர்த்தர் அடைப்பார். என்னால் திறக்க முடியாத ஆண்டவர் திறப்பார். என் தேவன் எல்லாம் செய்ய வல்லவர். ஒரு பெரிய வெற்றியை பெலிஸ்தியர் மேல கர்த்தர் கொடுத்தாரு. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அங்கே வைத்து அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறான், எபெனேசர். இதுவரை நடத்தினார் அப்படின்னா இன்னும் ஆண்டவர் நடத்துவார்னு. இம்மட்டும் உதவின தேவன் அவர், இன்னும் நடத்தவர் போதுமானவர் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க. உன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, ஒருவேளை நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்தில் ஒருவேளை இருக்கலாம். ஆனா கர்த்தர் கையளவு மேகத்தை கொண்டு பெரு மழையின் இரைச்சல் சத்தத்தை கேட்க பண்ணுவார். உள்ளங்கை மேகம் போதும், இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தி, ஆதரவாய் என்னுடன் இருந்தி. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தி, ஆதரவாய் என்னுடன் இருந்தி. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க. இம்மட்டும் உதவின தேவன் நீ. கைத்தட்டி ஓ ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க நல்லா கைத்தட்டி செபினே நல்ல கரங்களை தட்டி ஊக்கமா பாடுறீங்களா? காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்காலெல்லாம் பழமாக மாற்றிவிட்டீர். வாய்க்காலெல்லாம் நீரை தந்து பழமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே, கைதட்டி எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே கர்த்தர் நீர்தான். ஓ இறுதி வரை என்னோடு நீ. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். இங்கு போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர்.
எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ரத்தம் சிந்தி கொண்டீ, கிருபையால் அழைத்து வந்தீ. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீ, கிருபையினால் அழைத்து வந்தீ. அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீ. அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்து. நல்லா கைத்தடி சொல்லுங்க. எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, என்னோடு நீ. ஆச்சரியமாய் நாம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. ஆச்சரியமாய் என்னை நடத்தி வந்தீ, ஆதரவாய் சொல்லுங்க. ஆச்சரியமாய் ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. ஓ எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே ஓ வல்லமை 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 வல்லமை. எபினேசர் ஆவில் நிரம்பி பாடுங்க. நல்ல கை தட்டி உற்சாகமா நல்ல பரிசுத்தாவில் நிரம்பி சொல்லுங்க. ஆமென். எபினேசரே எபினேசரே ஓ கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, ஆமென். இறுதி வரை என்னோடு நீ. கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி ஹல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்றவங்க ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. புதிதாக இன்னைக்கு இந்த காலவேளையில் தேவன் தம்முடைய ஆவியால் ஊற்றுவாராக. நிரப்புகிற ஆவியானவர், நிரப்புகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர். ஒரு வல்லமை இறங்கி வருகிறது ஆலயத்தில், ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவ வல்லமையால் பலப்படுத்தப்படுவதாக. சிகர தரவா லிபாலாதர சிக்கா பாத்தாரா சந்தனமா சிக்கா மாதாரா ரபாலபா லிபாரா தரவா லபாரா தரவா நிமின தரவோரியா சிக்கா மாலாதுரா. கண்களை மூடி நல்ல கைத்தடி கண்களை மூடி ஆவில் நிரம்பி நல்ல ஆவில் நிரம்பி ஆண்டவர் நிரப்புவாராக. பரிசுத்த ஆவி பெந்தெகோஸ்து நாள் மறுபடி வரட்டும். பரிசுத்த ஆவி நிறைய வரட்டும். மாம்சமான யாவர் மேல் என் ஆவி ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர். மாம்சமான யாவர் மேல் ஆவி ஊற்றுவேன். ஹல்லேலூயா. காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. ஓ காற்று மழையும் பார்க்கவில்லை, வாய்க்காலெல்லாம் தண்ணீரை தந்து பழமாக மாற்றிவிட்டே. வாய்க்காலெல்லாம் தண்ணீரை தந்து பழமாக மாற்றிவிட்டே. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. பாடுறீங்களா? ஜீவனுள்ள தேவனை பாடி ஆண்டவரை உயர்த்தி இயேசுவே. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. தீயும் தண்ணீரும் கடக்க
வைத்தீர் ஆண்டவரே. எழுமி நிற்போமா? இருக்கிற எழுமி நின்று அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். உங்கள சிலர் சொல்ல முடியும், நானும் கூட ஒரு அக்கினி சூளையில தான் கடந்து வந்தேன். கடந்த நாட்களில் என் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் தீயின் நடுவில், அக்கினி நடுவில் நான் வெந்து போகாதபடிக்கு, பிரச்சனைகளில் மூழ்கி போகாதபடிக்கு என் தேவன் என்னை மீட்டெடுத்தார். எனக்காக வழிகளை திறந்தான் சொல்கிற தேவனுடைய பிள்ளைய கால வேளையில அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. இன்னும் ஒருவேளை தீயின் நடுவில் நடந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை, ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் அந்த தீயின் நடுவில் உன்னோடு அவர் இருப்பார். அக்கினி சூளைக்குள் நீ நடக்கும் போது உன் பக்கத்தில் அவர் இருப்பார். அவர் உன்னோடு கூட இருப்பார் மகளே. உன் கூட ஆண்டவர் இருப்பார் மகளே. தீயின் சூழ்நிலைகள் மாறும், அக்கினி சூழ்நிலை மாறும். உனக்காக தேவன் யுத்தம் செய்வார் ஆண்டவர். தீக்குள்ளே அனுப்பினதான உன் அன்ன ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கிற நாள் வரும். எஸ். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். சொல்ல பார்க்கலாம். தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே ஓ எபினேசரே நன்றி ஐயா. மட்டும் தேவன் நீ இறுதி வரை என்னோடு நீ, இம்மட்டும் உதவின தேவன் நீ இறுதி வரை என்னோடு. எல்லாரும் சொல்ல முடியாது அப்படி. இறுதி வரைக்கும் அவன் கூட இருப்பேன்னு சொல்றதுக்கு கர்த்தர் மட்டும்தான் சொல்ல முடியும். மகளே, உன் இறுதி வரைக்கும் நான் இருப்பேன், உன் வாழ்நாளெல்லாம் நான் இருப்பேன்னு சொல்ற ஒரே ஒருத்தர் கர்த்தர் மட்டும்தான். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி இந்த கால வேளையில நான் தனியா சும்மா ஆராதிக்கிறது இல்லப்பா. என் நடுவில் நீங்க இருக்கணும், என் கூட நீங்க இருக்கணும். என் உள்ளத்தை ஆண்டவர் தொடணும் ஆண்டவரே. நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்றவனா அல்லப்பா ஆண்டவரே. நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உங்க கண்களில் எனக்கு வெளிச்சம் கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும். உங்க கண்களில் கிருபை கிடைக்கட்டும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்தி ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் எனக்கு தயவும் கிருபையும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நான் தனியாக அல்ல, தேவ கிருபையால் வாழ்கிறேன். நான் தனியாக அல்ல, கர்த்தர் கை பிடித்து நடக்கிறேன், உம்முடைய கரம் பிடித்து நடக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. சத்தத்தை உயர்த்தி வெறும் உதடுகள் அசைவாதல்ல, உங்க சத்தம் நல்லா கேட்கட்டும், உங்க சத்தம் நல்லா கேட்கட்டும். சின்ன பிள்ளைங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. தாகத்தோடு வாஞ்சியோடு ஏசப்பா நோக்கி பாருங்க, ஏசப்பா நோக்கி பாருங்க. எல்லா சின்ன பிள்ளைகள் சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை தாகமா கூப்பிடுறவங்க மேல தேவன் கிருபையை ஊற்றுவாரு. வேடிக்கை பார்க்கிறவங்க வந்த வண்ணமா தான் போக முடியும், ஆனா உண்மையை ஆராதிக்கிறவங்க வந்தவரம் போக மாட்டீங்க. உங்களுக்காக ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. சும்மா வந்து சும்மா போறதுக்கு வரல. அவர் முகத்தை நோக்கி பார்க்க விரும்புறீங்களா? அவர் உணர்றீங்களா? ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, தேவ பிரசன்னம் இங்க இருக்கு, ஆராதிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். என் மேல கையை வைங்க ஆண்டவரே, என் சிரசின் மேல உங்க கையை வைங்க ஆண்டவரே. உங்க ஆசீர்வாதமான வலது கரத்தை என் தலை மேல வச்சு ஆசீர்வதிங்க. இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே, என் மேல நீங்க கை வைத்தீங்கன்னா யோர்தான் நதி ரெண்டாய் பிளக்கும் ஆண்டவரே. என் மேல கை வச்சீங்கன்னா எரிகோ தகர்ந்து விழும். கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீங்க என் கூட இருந்து செய்கிற அதிசயத்தை காண பண்ணும் தேவனே. என் ஆவி ஆத்துமாவெல்லாம் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கிற இன்னைக்கு இந்த காலையில. இயேசுவே ஸ்தோத்திரம். பவுல் சொல்ற, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒண்ணு என்னன்னா, அவர் சமூகத்துல வந்து நம்மளை ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணித்தல், சரண்டர் ஆயிடுற ஆண்டவர்.
சமூகத்தில் நான் சரண்டர் ஆகிறேன். இனி முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, இனி முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ஏன் இஷ்டம் இல்லை, அவர் சித்தம் மட்டும் நடக்கட்டும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உன் பாதம் நம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா, இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா. உங்க சத்தம் கேட்கட்டும், நல்லா பாடுங்க. ஆண்டவருக்காக பலத்தை கூட்டி பாடுங்க. உங்க பலமெல்லாம் இயேசுவை ஆராதிக்க பயன்படட்டும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஓ ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது
ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீராவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? உணர்ந்து நீர் இல்லாத வாழ்வெல்லாம். நீங்க இல்லாம நான் வாழ்ந்து என்னத்துக்கு ஆண்டவரே? நீங்க இல்லாத வாழ்க்கை சுவையானது அல்ல, இன்பமானது அல்ல. உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை தான் இன்பம். நீர் இல்லாத நாளெல்லாம், நீர் இல்லாத வாழ்வும் இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை பாடுவது எவ்வளவு இன்பமானது. இயேசுவை பாடிட்டே இருக்கலாம். என் வாழ்வில் அவர் செய்த நன்மைகள் ஏராளம். பிறந்த நாள் முதற்கொண்டு நான் ஒரு முறை யோசித்து பார்த்தேன். பாஷமா கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்ன, எத்தனையோ முறை ஆண்டவர் தப்பு வைத்திருக்கிறார். சிறு வயது முதற்கொண்டு தேவன் நம்ம மேல் வைத்த திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற விடாமல் தடுப்பதற்கு எத்தனை ஆபத்துகள் போராட்டங்களை சாத்தான் கொண்டு வந்தாலும் அது எல்லாத்திலையும் கர்த்தர் நம்மளை தப்புவித்தார். நீங்க திரும்பி பார்த்திருக்கீங்களா உங்க வாழ்க்கைய? கடந்த ஆண்டுகளை திரும்பி பார்த்திருக்கீங்களா? அவ்வளவுதான், அடுத்து இதுதான் முட்டி சந்து, இனி பயணம் தொடராது என்ற இடத்திலெல்லாம் ஆண்டவர் செங்கடலை பிளந்து கொடுத்தார். புது பாதைகளை கர்த்தர் உண்டு பண்ணினார். கர்த்தர் நம்மோடு கரம் பிடித்தார். ஆண்டவர் என்னால் சுமக்க முடியும் பாரத்தையும் என்னால் சுமக்கவே முடியாத பாரத்தையும் கர்த்தர் எனக்காக சுமந்தார்னு சொல்றவங்க கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. என்னால சுமக்கவே முடியாத பாரத்தை கடந்த காலங்கள்ல என் தேவன் எனக்காக சுமந்தார். என் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்தேன். அவர் தான் எனக்காக சுமந்தார். சொல்ல முடியுமா நீங்க?